பூலாம்பட்டி வாய்க்காலுக்கு போகிறோம். செம்மையாக குளிக்கிறோம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். வாங்க நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கார் எடுத்துக்கிறோம். நீங்க கார்ல நீங்க கார்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்க எடுத்துட்டீங்களா? இந்த பை எடுத்து காட்டு. பை எடுத்து காட்டு. தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. பாருங்க துணிகள் இதுதான். அடுத்து ஸ்நாக்ஸ். அடுத்து பாருங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாட்டர் கேனு தண்ணி எல்லாம் எடுத்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம லீவு, அதனால போயிட்டு ஆற்றுல வாய்க்காலில் குளிச்சுட்டு காந்தி ஜெயந்தியை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம். போலாமா? எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். வாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை. ஹாய் गाइस, நாங்களே இப்ப எங்க போறோம் தெரியல. பீச்சுக்கு போய் மீன் பிடிச்சு சாப்பிட போறியா? ஓகே, கிளம்பிட்டோம். போலாமா? லெட்ஸ் கோ. போயிடலாம் இதெல்லாம் கொள்முதல் பண்ணிடலாம். பஸ் ஏறினா நைட்டிங் வந்துடலாம். ஸ்லிப்ப காத்து மேல காத்தி. கொங்கனாபுரம் எல்லாம் சொல்லுங்க. கொங்கனாபுரம் டு எடப்பாடி. கொங்கனாபுரம் ரவுண்டானா வந்தாச்சு. இதுதான் கொங்கனாபுரம் ரவுண்டானா. இந்த சைடு போனால் தாரமங்கலம், இந்த சைடு போனால் சங்ககிரி, நேராக போனால் எடப்பாடி. அப்போ நம்ம நேராக தானே போகணும். ஓகே, ஆமாம். அவங்க அம்மா இங்கே தான் வேலை செய்யுது, அதனால் எடப்பாடிக்கு தான் போகணும். சின்ன கேரளாவா? தியா தீபசாமி வர வாசாமி வரங்க. This is Karthi Medical. இதுதான் வந்து ரவுண்டானா. இங்க இருந்து தான் ரவுண்டானா. இதுல போனோமா நம்ம சங்ககிரி ரோடு போலாம். ரைட் சைடு போனோமா பூலாம்பட்டி ஜலண்டாபுரம்லாம் போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனாலும் எடப்பாடி பூலாம்பட்டிலாம் போகலாம். இப்போ நம்ம எடப்பாடி சிட்டிக்குள்ளே போகாமையே பூலாம்பட்டி போகிறோம். எப்படி? பூலாம்பட்டி இப்படிதான் ஒரு காலை வந்து வண்டி நிறுத்திட்டாரு. நம்ம எப்படி போக முடியும்? பாத்தியா, இந்த நேர் ரோடு தான் பூலாம்பட்டிக்கு மெயின் ரோடு. சின்ன கேரளாவே தான். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லுங்க? ரிங் ரோடு. ரைட் சைடு போனோமா ஜலகண்டாபுரம். ஆமா, இந்த வழியா தான் போவேன் நான். இந்த சைடு போணுமா? இந்த சைடு போணுமா? 7 கிலோமீட்டர் ஆபீஸ் பூலாம்பட்டி. இந்த சைடு போனாவா? ஸ்ட்ரைட்டா போனா பூலாம்பட்டி. இது நேரா தான் பூலாம்பட்டி. சுத்தியும் காட்டு செஞ்சியா? ஹோட்டல்ல காட்டு லாரி போட்டு காட்டிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரைட்டா போனோமா நம்ம பூலாம்பட்டி போலாம். குட்டி கேரளான்னு சொல்லக்கூடிய பூலாம்பட்டி. குட்டி கேரளா மெயின். இதுல ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா பவானி அந்த மாதிரி ஊருக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ரைட்ல போனோம்னா தான் குட்டி கேரளான்னு சொல்லக்கூடிய பூலாம்பட்டி
பூலாம்பட்டி. பாரு அந்த சோளக்கரையை சோளக்கருது கடையை காட்டு. சோளக்கருது வேணா வாங்க. சோளக்கருது நல்லா இருக்கும். சோளக்கருது சரி வாங்க गाइस, நம்ம இறங்கி போய் வாங்கலாம். சோளக்கருது வாங்கிட்டு வா சத்யா. ஹாய் गाइस, நம்ம இப்ப பூலாம்பட்டி போற வழியில வந்து நம்ம சோளக்கருது அப்ப இந்த பழம்லாம் வாங்க போறோம். சீதாப்பழம், வாழைப்பழம் வாங்க போறோம். பாருங்க எல்லா பழத்தையும். எல்லா பழமா கருவிடி. ஓ சாரிமா, இதை விட பிடிங்க. போதும் பாருங்க பிரிச்சு காட்டுறாங்க. போதுமா? இதெல்லாம் காட்டி இது கீழே இந்த இதெல்லாம் காட்டு. பழமெல்லாம் வீடியோவே எடுக்கல. கொண்டா. சீதாப்பழத்தை 2 வா. சீதாப்பழம் 2 வாங்கிடலாம். சமீப சீதாப்பழம் 2. யார் கேட்டது? 2 பழத்தை தான் கொடுக்காம. கண்ணா 1/2 கிலோ வாங்கிக்கணும். எவ்வளோ? 1/2 கிலோ. 1/2 கிலோ வேணா நம்ம கொடுத்துருவோம். 1/2 கிலோ சாப்பிட மாட்டாங்க. என்ன 2 பழம் 3 பழம் தான் நிற்கும். அதிகமாக தான் நிற்கிது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் இங்கே 2-3 டைம் நான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், சீத்தாப்பழம், வாழைப்பழம், சோளக்கருது இதெல்லாம் வந்து இங்கே நல்லா ஃபேமஸாக கிடைக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு அப்படியே நம்ம ஜஸ்ட் மூவ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம வாய்க்காலுக்கு வந்துடுவோம். இது நாட்டு பழம் அப்படி தான் இருக்கும். கெமிக்கல் போடாமல் பழுக்க வச்சது. கெமிக்கல் போடாமல் பழுக்க வச்ச பழம் அப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். ஒரு குரங்கு தொங்குது பாரு. விழாது தொங்கு. தியா நீ வா. ஆ ஆ தம்பி தொங்குடு. நீ வீட்டில் போய் தனியாக தொங்கு. தியா நீ தொங்கு. ம் போ போ தியா போ. ஆ அவ்வளோதான். ஹாய் காய்ஸ், எடப்பாடியிலேருந்து பூலாம்பட்டி போகிற வழியில் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஆலமரம் இருக்குது. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து பாருங்கதா, விளையாட விட்டிங்கன்னா நல்லா ஜாலியாக ஆடுவாங்க. ஆ வா சிந்தியா. பாருங்க, அவங்க பரம்பரை புறப்பட்ட இடத்துலேருந்து வருது. அதான் சூப்பரான ஒரு ஆலமரம், சூப்பரான ஒரு நிழல். இங்கே பாருங்க, ஜாலியாக எல்லாம் தூரி ஆடிட்டு அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், ரோடு, மரம், என்ஜாய்மெண்ட். நெவருங்க. எல்லாம் நெவுந்துங்க. யாரும் பயப்படாதீங்க. அப்ப நீங்களும் வரீங்களா? வர்றேன்னு சொல்லிட்டு போட சொல்லு.
எங்க நாம போறோம்? புலாம்பட்டிக்கு போறோம். குட்டி கேரளா. குட்டி கேரளாக்கு போக போகுது. ஆமர்தான் விளையாண்டோம். இப்ப மஞ்சள் தோட்டத்துக்கு போறோம். இன்னும் டோராவின் பயணங்கள். புலாம்பட்டிக்கு போறோம். சோ வாங்க இதல எவ்வளவு என்ஜாய். கைஸ் நம்ம வந்து இந்த வாய்க்காலுக்கு வந்தாச்சு. ரோட்டு மேலேயே இருக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி லீவு நாளுங்கிறனால ஏகப்பட்ட பேர் இளைஞர்கள்லாம் வந்து அப்படியே குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நாமளும் சின்னதாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு நம்ம அப்படியே பூலாம்பட்டி ஆற்றுக்கு போயிடுவோம். பாருங்கதா எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. நம்ம ஊர் குட்டீஸ் எல்லாம். தண்ணி சூப்பராகவே இருக்குது இன்றைக்கி. இங்கே தான் நம்ம குளிக்க போகிறோம். வாங்க போயிட்டு 4 குதிச்சுட்டு வந்துடுவோம். இல்லையா தம்பி இங்க பாரு, ஹாய் சொல்லு. உங்க மேல தண்ணி தெளிச்சு விடுங்க. சூப்பராலாம் குளிச்சு என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம போட்டிங் போக போகிறோம். இப்போல்லாம் அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபைனலாக ஒரு வீடியோ காட்டிடலாம்னு சொல்லி எடுத்து நான் காட்டிட்டு இருக்கேன். பாருங்கள் தண்ணி எத்தனாயிரம் பேர் எத்தனை மக்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் உண்மையாலுமே வந்து எத்தனை ஸ்விம்மிங் பூல் இருந்தாலும் அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இது ஈடே ஆகாது. ஏன்னா தண்ணி அப்படியே தெளிந்த நீரோடைய ஓடிக்கிட்டே இருக்குது தண்ணி. பாருங்கள் இது ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. எதுவுமே நிற்கிற தண்ணி கிடையாது. நிற்கிற தண்ணியாக இருந்தால் பெஜாராகிடும். இது ஓடிட்டு இருக்கிற தண்ணி, அதனால் வந்து வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம போட்டு ஓடி போயிடுவோம். வாங்க போகலாம். பாய். இப்போ நாங்கள் பீச்சுக்கு பிடிச்சிட்டு அடுத்து மாட்டு ஆண்டு போகிறோம். நாங்கள் குளிச்சிட்டோம், ஜாலியாக இருந்தது. அடுத்து போட் சாப்பிட்டு போட்டிங் போக போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் गाइस. போலாமா? என்ன சொல்லுங்க, இன்னொரு டைம் சொல்லுங்க. இஷ்யூ பார். பாய் गाइस. இஸ் யூ ஆல். பூலாம்பட்டி வந்தாச்சு. இதுதான் பூலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன். தம்பியை பிடிச்சி கொடுத்து போலாமா? சாக்லேட் திங்கிறானு பிடிச்சி கொடுக்குமாடா? இப்படி போய் லெஃப்ட் ஒரு வலை வளைஞ்சோம்னா வேற மாதிரி ஏறி இருக்கும். வேற மாதிரி ஏறி பூலாம்பட்டி ஏறி எப்படி இங்க பாரு, கிரௌட பாரு. லீவு நாள்னால நிறைய போட்டோ. நான் வர பஸ். ஹாய் गाइस, இங்க பாருங்க. லீவு நாள்னால நிறைய கூட்டம்லாம் வந்திருக்கு. நம்ம போட்டிங் போறோம். நாமளே நாட்டே இருக்கோம். நம்ம வந்தோம்ல நியூ இயர்க்கு அதுக்கு வந்தோம்னு நினைக்கிறேன். நானு நீங்க செய்யா but you can't hide. Can't hide. You can run, but you can't hide. You can run, but you can't hide. Can't hide. You can run, but you can't hide. You can run, but you can't hide. Can't
ஜாலின்னு சொல்லிட்டு வரும். தம்பி ஜாலின்னு சொல்லு. அம்மாட்ட போயிரு. So jolly. Very jolly. Very very jolly. கயிறு விடு. கேரளா வேற லெவல் என்ஜாய்மெண்ட். போட்டிங் முடிச்சாச்சு. அடுத்து வந்து மீன் குழம்பு சாப்பாடு தான். ஜாலியாக இருங்க. வீடியோ எங்கே வந்திருக்கோம் நம்ம? ஃபைனலாக ட்ரிப்பெல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய அக்கா கடைக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறனால இவங்கெல்லாம் யாருமே வந்து நான்வெஜ் வேணான்ட்டாங்க. நான் மட்டும்தான் மீன் குழம்பு வாங்கி அப்படியே மீன் 2 வாங்கி அதில் அப்படியே பிணைஞ்சி சூப்பராக நான் சாப்பிட்டேன். இவங்கெல்லாம் வந்து சாம்பார், தயிர், ரசம் இந்த மாதிரி போயிட்டாங்க. புரட்டாசி மாதம் எங்களை கூப்பிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓவராக ஃபீல் பண்ணாங்க. சரி இன்னொரு நாள் நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் 2 ஜிலேபி ஃபிஷ் வாங்கினேன், குழம்புல போட்ட ஃபிஷ்ஷு. ஸோ அதை 2ஐயும் வாங்கி நீட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொரிச்ச மீன் பக்கம் போகலான்ட்டு ஒரு ஐடியா. இதில் ஒரு 2 ஜிலேபி. இதில் நம்ம ஒன்று தான் வாங்கினோம். ஆனால் வந்து சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக காட்டினேன். இந்த மாதிரி அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது பாருங்க கொக்கு மீன் இருக்குது, பாறை இருக்குது, அதுக்கப்புறம் கட்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜிலேபி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ல, ஏன்னா நான் ஒரு ஆள் மட்டும்தான். இவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் அதுக்காக இன்னொரு நாள் நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பாருங்கள் அந்த கடையில் என்ன மாதிரி ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். குளம்பட்டி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீன் குழம்பு, மீன் இதெல்லாம் சாப்பிடாம வந்துடாதீங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். யாராருக்கு மாங்காய் வேணும்? குட்டிக்கும் வேணும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் 2 வாங்க, அதவே சாப்பிட்டுக்குவீங்க. இது மிளகாத்தூள் போடாத அனுப்புங்க. நல்லா புளிப்பா இருக்கு. இந்தாங்க. நல்லாக்குதா? என்ன டேஸ்ட் இருக்குல்ல? மாங்காய் அப்ப அந்த அறுக்கிறது யூடியூப்லேயே போடுறீங்க? இல்லை உங்களை காட்டல. சரி ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துட்டோம். பாருங்க நாங்களாம் மாங்காய் சாப்பிட்டு இருக்கோம். அந்த ஆலமரத்துக்கே வந்து மாங்காய் சாப்பிட்டு இருக்கோம். அங்கே புலாம்பட்டியிலே வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து இப்போ இங்கே வந்து மாங்காய் சாப்பிட்டுறோம். சரி ஓகே, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இங்கே இருந்து நம்ம வீட்டுக்கு போவோம். இங்கே ஒரு சின்ன ரெஸ்ட்டு போடுறோம். ஆமாம், இந்த கம்பி இதை எடுத்தாங்க சுற்று. குறுக்கால விடாத. I'm going to say Christmas Eve is coming soon. Now are you dear old man? Whisper what you bring to me. Tell me if you can. When the clock is striking 12, when I'm fast asleep, down the chimney broad and black, with your pack, your creep, all the stockings you will find hanging in a row. Mine will be the shortest one, you'll be sure to know. கடைசியாக மீன் குழம்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அப்படியே ஆத்தோரமாக வச்சு சாப்பிட்டுட்டு சில்லி மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த வாய்க்காலில்
அழகாக காலெல்லாம் அப்படியே நினச்சிட்டு ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துகிட்டு இந்த ட்ரிப்பை வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். தம்பி ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லு. ஜாலியா இருந்துச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க மீனை அப்படியே சாப்பிட்டு போனா டேஸ்டியா இருக்கும். அப்படியே நீங்க குடிச்சா ரொம்ப செம்மையா இருக்கும். பாய் பாய். பாய் பாய். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே.